இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். உண்மைத்தன்மை அறியாமலே நிறைய செய்திகளை நம்ம அனுப்பிச்சி விடுகிறோம். இப்படியா ஒரு செய்தியை வாசித்தேன். போய் பல ஆயிரம் மைல்கள் பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பு அணிய துவங்கும்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வாசித்தேன். நம்ம நல்ல செய்திகளை எவ்வளோ ஸ்பீடாக பரப்புகிறோம் இல்லையே, ஆனால் பொய் செய்தியை உடனே பரப்பி விட்டுறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்காம இருப்பதற்கு காரணம் அநேக பொய்யான தகவல்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. ஆனால் நம்ம ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் சத்தியத்தை சொல்ல வந்தார். ஆனால் அன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? கம்மியான பேர் தான். அவள் பொய் அதிகமாக பரவும், உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். இந்த நாளில் நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்போம். உண்மையான செய்திகளை உலகத்துக்கு சொல்லுவோம். எல்லாருக்கும் அது பயனுள்ளதாய் காணப்படும். God bless you.